வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத காலகட்டத்தை கடந்து அக்டோபர் மாத தொடக்கத்தில் இருந்தே அற்புதமான பலன் பெறப்போறீங்கன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே கௌரவம் தேடி வரக்கூடிய காலம்னு சொல்லலாம். இறை அருளும் கூடவே உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களாலேயே தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதிங்கிறது ஏற்படக்கூடிய நேரம். கிரகங்களுடைய அடிப்படையை பார்க்குறப்ப தொடர்ந்து உங்களுக்கு குரு பகவானால நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இயல்பாகவே புத்தி கூர்மை உடைய உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் உணர்ச்சிகளை மட்டும் கட்டுப்படுத்தினீங்கன்னா போதும். அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் தேடி வரும். வாக்கு சாதுரியம் நிறைஞ்சிருக்கிறதால முழுமையாக நீங்கள் இந்த காலத்தில் செயல்பட போறீங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது தேடி வரும்னு சொல்லலாம். எந்த மாதிரியான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற போறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கை செயல்பட்டாகணும், வழிபாடு முறைகள் தான் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ராசி அதிபதி புதன் பகவான். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தோட 3, 4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதம் அடங்கியிருக்குது. இரட்டையர்களுடைய ராசி சின்னத்தில் கொண்டவங்க தான் மிதுன ராசியில் பிறந்தவங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அழகான மீன் மாதிரி கண் அமைஞ்சிருக்கும். கண்ணிலேயே கதை பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. அதே மாதிரி எப்போதும் பம்பரம் மாதிரி சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்குமே சமன் செஞ்சு பார்க்கக்கூடிய குணங்கிறது அமைஞ்சிருக்கும். ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலாக்கோள் மாதிரி தான். துல்லியமாக நீதி வழங்குறதுலையும் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி என்னதான் இவங்க நெருங்கி பழகினாலுமே நெருங்கிய நண்பராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், உதவின்னு விட்டு மற்றவங்க கிட்ட போய் கேட்டு நிற்க மாட்டாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் இழுத்து போட்டு பார்க்கக்கூடிய ஆர்வங்கிறது இருக்கும். வேலை செய்யக்கூடிய ஆர்வங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பாராட்டு கிடைச்சாலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை அனுசரித்து போக மாட்டாங்க. இதுதான் இவங்களுக்கு பலவீனமாக அமைச்சிடுது. இதனாலேயே நிறைய வாய்ப்புகளை இழக்க வேண்டியதாகவும் அமையும். அதே மாதிரி சகோதர மேலே பாசம் அதிகமாக இருக்கும். எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். சோம்பலாக இருக்குங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்களை எளிதாக நம்ப மாட்டாங்க. எதையுமே எளிதாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். மற்றவங்க பார்வைக்கு இவங்க ஏமாளி மாதிரி இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே வாய்ஜால வித்தைக்காரர்கள்னு சொல்லலாம். இவங்களுடைய வார்த்தை எல்லாரையுமே வசியப்படுத்துகிறோம். அதே மாதிரி வாக்குஸ்தானத்துக்கு சந்திரன்கிறதாலேயே இவங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனடியாக பேசக்கூடிய குணமும் இவங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் சேமிக்க செய்கிறதில்ல. பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய மதிநுட்பத்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. பண வருமானத்தை எல்லாமே நீங்கள் கொண்டு வருவீங்க. ஆனால் சேமிக்க மட்டும் செய்ய மாட்டீங்க. பணத்தை தண்ணி மாதிரி செலவு செய்யக்கூடியங்களா இருப்பீங்க. இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு மதிநுட்பம் இருக்குதோ அதே மாதிரி கொஞ்சம் குழப்பவாதிகளாக இருப்பீங்க. அதிகப்படியாக குழம்பி நிறைய வாய்ப்புகளை நீங்கள் விட மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். பெரும்பாலும் இந்த மதில் மேல் பூனைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி தான். இந்த பக்கம் தாக்குறதா இந்த பக்கம் தாக்குறதான்னு தெரியாமல் நிற்கக்கூடிய சூழ்நிலை. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நீங்கள் குழப்பத்தில் அடையக்கூடிய விஷயமும். குழப்பத்தை விடுத்துட்டு நீங்கள் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் தீர்க்கமாக முடிவு எடுத்துட்டிங்கன்னா சந்தோஷங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வரார். இதனால் இறை அருளுங்கிறது உங்களுக்கு எப்போதுமே நிறைஞ்சிருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தொடர்ந்து நேர்மையாக நீங்கள் செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக அமையுன்னே சொல்லலாம். நீங்கள் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வழிபட வேண்டிய தலன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய 2 திவ்ய தேசம் பக்கமாக அமைஞ்சிருக்குது. இந்த 2 கோயிலுமே நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. நீங்கள் திருப்பதியில் எழுந்தருளக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. முடியாட்டினாலும் நீங்கள் அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு அது போயிட்டு வாங்க. அதுலேயுமே இந்த புரட்டாசி மாத காலகட்டங்கிறது நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும்னே சொல்லலாம். பெரும்பாலும் மிதுன ராசி அன்பர்கள் ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களா இருப்பீங்க. வசீகரமான பேச்சு, வசீகரமான தோற்றம் கொண்டவங்களா இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் சரி நீங்கள் தனியாக செய்ய மாட்டீங்க. கூடவே யாராவது ஒரு துணைக்கு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்கள் சகோதரர் ரீதியாக உங்கள் சகோதரர்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தால் கூட துணைக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்த 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜோதிடர் ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்கள் அவருடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கிறது குரு பகவான் வக்கரேகத்தில் இருக்கிறாங்க. இதனால சனி பகவானும் கூடவே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே புதனும் இன்னொரு கிரகமாக சொல்லக்கூடிய சுக்கரனும் சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம்.
மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மிகப்பெரிய தாக்கம் உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்புகளுக்கு ஒரு இரட்டிப்பான பலன். ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டியதாகவும் அமைஞ்சிருக்குது. மிதுன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருந்தாலுமே நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. சின்ன சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ராசியில் சனி வக்கரம் அடையக்கூடிய இந்த நேரத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், சண்டைங்கிறது அடிக்கடி நடக்கத்தான் செய்யும். இந்த நேரத்தில் நீங்கள் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறத கொஞ்சம் தவறுங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் பொறுமை அவசியம். கோபப்படுறத தவிர்த்துட்டு வர பாருங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடிக்கடி தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி 2 நேரமுமே வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு கூட நீங்கள் 2 நேரமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம். எந்த தடை தாமதம் சிக்கல்கள் ஏற்பட்டாலுமே தீப வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அமையும். குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத பிரச்சனை, சச்சரவு, பிள்ளைகளோட பிடிவாதம்னு தொடர்ந்து மன வருத்தத்தில் இருந்துட்டு வந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. தொடர்ந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை பணத்தை செலுத்துறதோ, தேவையில்லாத மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதோ இந்த காலத்தில் தவிர்க்க பாருங்க. சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு இல்லாமல் இந்த காலத்தில் உதவி செய்ய வேண்டாம். இயல்பாகவே இந்த காலத்தில் உங்கள் மனசில் ஒரு கருணைங்கிறது அதிகமாக தான் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அதை எல்லாமே திருப்பி வாங்குறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால தான் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் வேலையை தேர்ந்தெடுக்கிறது உங்கள் கையில் தானே சொல்லலாம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது. சூரிய பகவானுடைய அமர்வுங்கிறது பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3, 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே குழப்பங்கிறது இல்லாமல் இருக்காது. நீங்கள் எந்த செயல் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் ஏதாவது ஒரு தடைங்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஏற்படுத்த தான் செய்வாங்க. கொஞ்சம் திடீர் செலவு ஏற்படுறது, உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுன்னு திணறி தான் போவீங்க. சந்திரனோட இடமாற்றங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் சாதகமாக இல்லைங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கணுங்கிறது பெரும்பாடாக இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ள மாதிரி தான் இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. குறுக்கு வழியில் பணம் வந்தாலுமே அதை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நேர்மறையான எண்ணங்களை மட்டும் இந்த காலத்தில் செயல்படுத்துறது நல்லது. அதே மாதிரி நேர்மையாக இருக்க முயற்சி செய்கிறது நல்லது. இயல்பாகவே நண்பர்களாக இருக்கட்டும், கூட பழகிறவங்களாக இருக்கட்டும், உங்கள் தீய வழிக்கு தூண்ட தான் இந்த காலத்தில் முயற்சி செய்வாங்க. அது எல்லாமே தவிர்க்க பாருங்கள். உங்கள் மனசுக்கு சரியில்லை, இது உங்களுக்கு சரின்னு படலைங்கிற பட்சத்திலேயே நண்பராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள விட்டு விலகி இருக்கிறதா நல்லது. பெரியவங்களுடைய ஆதரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்குது. இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், தொழிலும் நல்லபடியாக இருக்கும். கைப்பொருள் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய அத்தியாவசியமான விஷயங்களை இந்த காலத்தில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களே முன்னணி செய்ய பாருங்கள். அதே மாதிரி உங்கள் பொருள் எதுவுமே நீங்களே பார்த்துக்கிறது தான் நல்லது. வெளியூர் பயணம் எல்லாமே இந்த காலத்தில் அமையலாம். தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்குலாம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் எல்லாமே அமைஞ்சிருக்குது. பயத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் கூட ஒரு நல்ல பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். தொடர்ந்து ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கவனமாக செய்யணும். சந்திராஷ்டம தினங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்படுங்க. மற்றபடி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டால் போதும். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம்னு சொல்லலாம். குரு பகவான் கூடவே உங்களுக்கு குரு பகவானுடைய அருளாசல் நிறைஞ்சிருக்கிறதால உங்கள் சிந்தனையில் ஒரு சிறப்பான பலன் ஏற்படும். குறிக்கோள் எல்லாமே நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. செய்கிற தொழிலில் ஆர்வத்தோடு செய்ய போகிறீங்க. இதனால் நல்ல பேரும் வாங்க போகிறீங்க. ரொம்ப நாளாக ஏற்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு துன்பங்கிறது நீங்கும். உடல் உபாதைகளிலிருந்து விடுபட போகிறீங்க. வருமானம் சீராக இருக்கும். செய்கிற தொழில் நல்லபடியாக நடக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்கள். அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டாலுமே சாதகமான பலன் கிடைக்கும். எல்லாமே உங்களுடைய நம்பிக்கை கையில் தான் இருக்குது. உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலம் செல்வாக்குங்கிறது உயர்ந்து தான் இருக்கும். உங்கள் பேச்சில் பொறுமையும் நிதானமும் மட்டும்தான் வேணும். நினச்சது எல்லாமே நீங்கள் செயலுடையும் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். கடினமான விஷயத்த கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு கஷ்டமான பிரச்சனையாக இருந்தாலுமே அதை கிட்ட நின்று பார்க்காம ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம். உங்களை பற்றி தப்பாக பேசுனவங்க கூட இனி உங்களை விட்டு விலகவும் செய்வாங்க. அதே மாதிரி உங்களை கண்டு பயப்படவும் செய்வாங்க. உற்றார் உறவினரை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஒத்துழைப்புங்கிறது கிடைக்கும். சமுதாயத்தில் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது. ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது உங்களுக்கு இந்த காலத்திலேருந்தே கிடைக்குன்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் எல்லாமே வரும். வீண் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கிடைச்ச வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். எதுவுமே சாதகமான பலன் தான்.
புத்தி சாதுரியம் மட்டும்தான் காரிய வெற்றி உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறது மூலமாக மற்றவங்கக்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயர போகுது. மொத்தத்தில் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் புதன்கிழமை நாட்களில் சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். உடல்நிலையும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். துளசியை பறிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் அர்ப்பணம் செஞ்சுட்டு வரதும் அர்ச்சனை செஞ்சுட்டு வரதும் நல்லது. தினமுமே ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை தினமுமே 11 முறை சொல்லிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.